ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? இந்த ரிஷபராசிலேருந்து 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு சஞ்சரிக்கிறார். இது 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது விசேஷம்தான். அதெல்லாமே உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் வீட்டில். அப்போ ரிஷபராசிக்கு அமோகமான பலனை தான் கொடுக்கும். குறிப்பாக இந்த குரு பயிற்சி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முதலீடுகள் நிறைய இந்த மணி லேண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்காத வராக்கடன் ஒன்று இருக்கும், அதெல்லாம் வந்துடும். சரி, நான் செய்யக்கூடிய தொழிலில் எனக்கு அபிவிருத்தி கிடைக்குமா? தொழில்காரகன் யார்? லாபம்னு ஒன்று முதலே சொல்லிட்டேன். எங்கே வரும் லாபம்? தொழிலில் தான் வரும். அப்போ தொழில் செய்யக்கூடியவர்கள் லாபம் வரும். சார், நான் ஒர்க்கிங்கில் இருக்கேன் சார், நான் ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு நீண்ட நாளாக கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கணும் சார், கிடைக்குமா? பணி உயர்வுக்கு தகுந்த மாதிரியான பொருள் உயர்வும் வரணும். அப்போ சம்பளம் போடணும் இல்லையா? அப்போ ஐக்கியம் கிடைக்கும். வணக்கம் நேயர்களே, ஆதியந்தம் டிவி நேயர்களுக்கு நடைபெற இருக்கும் குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வாறாக 12 ராசிகளுக்கு அமையப்பெறுகிறது என்பதை காண்போம். ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? பொதுவாக குரு பகவான் இதனால் வரல உங்கள் ராசியில் இருந்தார். இப்போ ராசியிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு வரார். ரிஷபராசியில் இருந்தவர் இந்த ரிஷபராசியிலேருந்து 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு சஞ்சரிக்கிறார். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் இப்படிங்கிறது, வாக்குங்கிறது அவங்களுடைய வாக்கை நிலைநிறுத்துவது, வாக்கு வன்மை, வாக்குக்கான பேர் புகழ் அந்தஸ்து பெறுறது. அதற்கு அடுத்தபடியாக குடும்பஸ்தானம், குடும்பத்தில் நல்ல சூழல் உருவாருது. அப்புறம் தனம், செல்வம் பெருகணும், இதற்கு வாய்ப்பு உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது விசேஷம்தான். அதெல்லாமே உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் வீட்டில். அப்போ ரிஷபராசிக்கு அமோகமான பலனை தான் கொடுக்கும். குறிப்பாக இந்த குரு பயிற்சி. இப்போ குரு பயிற்சி இதனால் வரல கொடுத்ததை விட இனிமேல் நல்லா கொடுக்கும். அப்படின்னா இதனால் வரல உங்களுக்கு என்ன அசௌகரியம் கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு, ஏன்னா கொடுக்கல. நீங்கள் கொடுக்குறதா நிறைய பேர் நான் சொல்லுவாங்க, ஜென்மத்தில் குரு பகவான் ராமர் வனத்துக்கு போனாருங்கிற ஒரு பாட்டெல்லாம் உண்டு. ஜென்மன்னா என்ன? சரீரம்னு அர்த்தம். ஜென்மங்கிறது ஜென்மராசி, ஒன்று ஜென்மராசி என்னன்னு நம்ம கேட்போம். அப்போ ராசிங்கும் போது ரிஷபராசின்னு சொல்லுவீங்க. ரிஷபராசியில் கடந்த ஒரு வருஷமாக மே 1ஆம் தேதி 2024 2025 மே மாதம் 15ஆம் தேதி ஏறத்தாழ ஒரு வருஷம் 15 நாள் அங்கே தான் இருந்தார். அந்த ஒரு வருஷம் 15 நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கேட்டுக்கிறதுக்கு இது மட்டும் காரணமானு கேட்டால், குரு பகவான் ராசியில் இருக்கும் பொழுது அதில் சுகந்தமான பலனை தர்றதில்லைங்கிற ஒரு ஜோதிடத்தில் வழக்கமான ஒரு செய்தியை எல்லாரும் சொல்கிறது வழக்கம். ஆனாலும் கூட இப்போ குடும்பஸ்தானத்தில் வர்றாரு. இந்த குடும்பஸ்தானத்தில் வர்றதில் கடந்த காலங்களை விட இனிமேல் வரக்கூடிய காலங்கள், அதாவது 1/6/2026 முடிய நமக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இன்னும் நல்ல சிறப்பான பலனை தருவாரா? தர்றதுக்கு இப்போ ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்கா? இதை சொல்கிறது தான் ஜோசியர்கள் வேலை. தாராளமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று எடுத்துக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முதலீடுகள் நிறைய இந்த மணி லேண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்காத வராக்கடன் ஒன்று இருக்கும், அதெல்லாம் வந்துடும். அது ஏன் வருது அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் வீட்டில் தனத்தில் போய் உட்கார்றார். நியாயமாக ரிஷபராசிக்கு 11ஆம் வீடுன்னு எடுத்துக்கிட்ட மீனத்துக்கு சம்மந்தப்பட்டவர், 8ஆம் வீடுங்கிற தனுசுக்கு சம்மந்தப்பட்டவர் பகவான் குரு. அப்போ 8, 11க்கு வேண்டியவர். 11ஆம் வீடு லாபம், அது பாதகமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. அது லாபத்தின் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மறைந்திருந்த லாபத்தை வரணும், வரா கடன்கள்லாம் வரணுங்கிறதுல வழக்கமான ஒரு விஷயத்தை நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லுவோம். இப்போ அதுதானே வேணும், வேறு என்ன வேணும்? நியாயமாக எல்லாருக்குமே எல்லா விதமான சுகங்களும் கிடைச்சாலும் சில நேரங்களில் சில விதமான சுகங்களை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். சில விதமான சுகங்கள் ஆவரேஜாக போவாங்க. இதுதான் உண்மை. இப்போ நமக்கு மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல்னா, அப்போ ரொம்ப நாளாக நம்ம கேட்டுட்டு இருந்தோம், வரல, வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நாம் கொடுத்த காசு தான், நாம் கொடுத்த காசு நமக்கு வந்துடுச்சுன்னா சந்தோஷம். ஆனால் வரலைங்கிற வருத்தம் இது நாள் வரல இருந்துச்சு. அந்த இது நாள் வரல இருந்த வருத்தம் இந்த 2025-26 அது நமக்கு மகிழ்ச்சியை தரும். இது ஒன்று, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரிஷபராசிக்கு இது சிறப்பான ஒரு பலனை தரும். ஒன்று. 2வது, நம்ம நீண்ட நாளாக அதாவது செலுத்தாத தெய்வ காரியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வத்திலேருந்து மற்ற நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய நிறைய அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதை செய்ய விடுவார். ஆகினால் அவங்களுக்கு அதற்கான புண்ணியங்கள் கிடைக்கணும். ஏன்னா பணம் கிடைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, பணத்தோடு சேர்ந்து புண்ணியமும் கிடைக்கணும். அப்போ புண்ணியம் கிடைக்கிறதுக்கு அவர் வழிவகுக்கணும். அது வழிவகுத்தால் தான் முடியும். அப்போ நமக்கான ஒரு சூழலை, அந்த மாதிரியான வாய்ப்புகளை ரிஷபராசிக்கு கொடுப்பார் இந்த குரு பயிற்சி. கொடுக்கட்டும். அதுக்கு அடுத்தது, குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம், கணவன் மனைவி 2 பேருமே ஒத்து போகக்கூடிய ஒரு மனோநிலைகளில் இருந்துகிட்ருக்காங்க. சில இடங்களில் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை. குடும்பஸ்தானங்கிறது 2ஆம் இடம். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகள்லாம் எடுத்துகிட்டு
மன மகிழ்ச்சியாக 2 பேரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு தரும். சரி, நான் செய்யக்கூடிய தொழிலில் எனக்கு அபிவிருத்தி கிடைக்குமா? தொழில்காரகன் யார்? லாபம்னு ஒன்று முதலே சொல்லிட்டேன். எங்கே வரும் லாபம்? தொழிலில் தான் வரும். அப்போ தொழில் செய்யக்கூடியவர்கள் லாபம் வரும். சார், நான் ஒர்க்கிங்கில் இருக்கேன் சார், நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு வந்து நீண்ட நாளாக கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கணும் சார், கிடைக்குமா? நல்ல கேள்வி. அப்போ என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான சூழலை உருவாக்கும். ஏன்னா பொருளாதார மேம்பாடு உங்களுக்கு தரணும். பொருளாதார மேம்பாடு தரணும்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுடைய பதவியை உயர்த்தணும். பதவி உயர்த்து மட்டும் இல்லை, பதவிக்கான பணி உயர்வுக்கு தகுந்த மாதிரியான பொருள் உயர்வும் வரணும். அப்போ சம்பளம் கூடணும் இல்லையா? அப்போ ஐக்கியம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கணும். அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கிறதோடு சேர்ந்து உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு அதில் உருவாகணும். இதற்கு குரு பகவான் அருள் புரிவார். நீண்ட நாளாக திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு குடும்பம் அமையணும். அப்போ திருமணம் நடக்கணும் இல்லையா? திருமணம் நடக்கும். திருமணம் கொடுக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்த பிறகு என்ன எதிர்பார்ப்பாங்க? மகப்பேறு, அதாவது குழந்தை பாக்கியம். நமக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் தடை நீங்கி குழந்தை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? விவசாய பணியில் இருக்கிறவங்க மிகச்சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு 2025 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி முடி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நல்ல பிரமாதமான பலனை தருவார். அதற்கு அவருக்கு வேண்டிய இடம் அப்படி. காரணம், ரிஷபராசிக்கு 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ரொம்ப சிறப்பான ஒரு இடம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கன்னிங்கிறது புதனுடைய வீடு. அந்த புதன் இன்னொரு வீடு மிதனத்தில் உட்காந்துருக்கிறாரு. மிதனத்தில் உட்காந்துருக்கிறவர் நியாயமாக வந்து எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தா உங்களுடைய ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீடை பார்ப்பார். உங்களுடைய ஜீவனஸ்தானம் 10ஆம் வீடுங்கிறத குருக்கு வந்து கும்பம். அப்போ கும்பத்தை விசேஷ பார்வையாக பார்ப்பார். அப்போ கும்பங்கிறது எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ எங்கே அது நிறைஞ்சிருக்குன்னா விவசாயத்தில் நிறைஞ்சிருக்க வாய்ப்புகள். அதாவது நாடு முன்னேறத்துக்கு விவசாயம் சரியாக இருக்கணுங்கிறத பொதுவான விஷயம் ஜோதிடர் அல்லாதவரோடு சொல்லுவாங்க. அதனால் அதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரி, நான் வணிகத்துறையில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு டிபார்ட்மெண்ட் பீப்புள். அப்போ டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துகள்லாம் எப்படி இருக்கும்? அதற்கான மதிப்பு மரியாதைகள் கூடுமா? தாராளமாக கூடும். ஏன்னா ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் பலவிதமான சௌரியங்களை கொடுக்கணுன்னா என்னென்னா யாருக்கெல்லாம் என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் குருவோடைய வேலை. கொடுப்பாரா சார்? கொடுப்பார், உறுதியாக கொடுப்பார். அதில் மாற்றமே இல்லை. அந்த விவகாரங்கள் தீரும். ஏன்னா விவகாரங்கிறது ரிஷபராசிக்கு 6ஆம் வீடுங்கிறது என்னென்னா ரணரோன சத்துர்பாவன் சொல்லக்கூடிய 6ஆம் வீடு 5ஆம் பார்வையை பார்ப்பார். அப்போ அவர் இருக்கிறது வந்து மிதுனத்தில் இருந்து 5ஆம் பார்வைங்கிறது வந்து துலாத்தை பார்ப்பார். துலாங்கிறது சுக்கிரனை வீடு. சுக்கிரனுக்கு வந்து 2 வீடுன்னா ஒரு வந்து ரிஷபம் அல்லது துலாம். அந்த ரிஷபத்தை தாண்டி இப்போ ரிஷபத்திலிருந்து ரிஷபராசிக்காரர்கள் 2ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையை உங்களுடைய 6ஆம் வீடை பார்க்கும் பொழுது நியாயமாக அந்த விவகாரங்கள் நீங்கணும், நோய் நீங்கணும், ரணரோணம் நீங்கணும், அதற்கான சூழலை ஒரு உருவாக்குவார். இதுதான். ஆகையினால் நல்ல விஷயங்களை நல்ல விதமாக பார்க்கும் பொழுது நல்ல பலன்களை ரிஷபராசிக்கு தர்றதுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஒரு பலனை தரும். அரசியலில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் ரிஷபராசி என்பவர்கள் இருக்கீங்க. கலைத்துறையை சாதிக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் உறுதியாக சாதிக்கிறதுன்னு, கலைங்கிறது சுக்கிரன் அதிபதி. சுக்கிரனுடைய ராசியில் இருக்கிற நீங்கள் குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது சுக்கிர ராசிக்கு சுக்கிரன்கிறது வந்து ரிஷபராசிக்கு 11ஆம் வீடுங்கிறது பகவான் குரு. ஆக 11, 10 ரெண்டையுமே வந்து 11ஆம் வீட்டுக்காரர் 9ஆம் பார்வையை 10ஆம் வீட்டை பார்க்குறாரு மிதுனத்திலேருந்து குரு பகவான். ஆனால் அவர் ஆதிபத்தியம் என்ன அப்படின்னா 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அப்போ நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிவர்த்தியாகி அதில் ஒரு லாபத்தை பெறணும். இதே தான் அரசியல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு வன்மை நல்லாயிருக்கும். அந்த வாக்கு வன்மையினால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேரு புகழ் அந்தஸ்துகள் நிலைப்பாடுகள் நல்லா இருக்கும். இதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதை சொல்லி நிறைய இடங்களில் என்ன நியாயமாக இந்த மாதிரியான குரு பயிற்சி நடந்தால் எனக்கு என்ன ஆகிடும்னா கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க. குரு பயிற்சி ஆகிடுச்சிங்க, இந்த குரு பயிற்சியில் கல்யாணம் ஆகிடும் அப்படிம்பாங்க. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குழந்தை கிடச்சிருப்பாங்க. இதெல்லாம் வழக்கமான ஒரு விஷயம். இந்த 2 வந்து எப்போதுமே எல்லா ஜோசியரும் சொல்லுவாங்க. ஆகையினால் இது 2மே எல்லாருக்கும் தேவை. ஆகையினால் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கணும். அப்புறம் தான் மின்னது மற்ற அத்தனையும் அதுக்கப்புறம் தான். அது காலகாலத்தில் நடக்க வேண்டியது அதுதான். ஒரு மனிதன் வந்து வியாபாரத்தில் வயசு வித்தியாசம் இல்லாமல் எப்போ வேணாலும் டெவலப் ஆகலாம். ஆனால் கல்யாண காலத்தில் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்கணும். இப்படின்னா அவங்க வந்து சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். இது 2மே ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு நடக்குங்கிறத சொல்லி எல்லாம் நியாயமாக இந்த மாதிரியான ஒரு சூழலில் க்ஷேத்திராலயங்கள் கோயில் செய்வது பலவிதமான நன்மைகள், சுற்றுலா ஸ்தலங்கள் சென்று மனமகிழ்ச்சியாக நம்ம வந்து
அந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டம் நடக்கிறது. இதற்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இந்த சுப செலவுகள் அப்படிங்கிறது அதில் தான் வரும். அதெல்லாம் செய்யலாம். அதுக்கான சூழல் இருக்குது. இகபர சுகங்களை பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களை இங்கே பெற வேண்டி எம்பெருமான் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கெல்லாம் அந்த குரு பயிற்சி வாழ்த்துக்களை சொல்ல நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.